அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வயலக வானொலி மற்றும் ஆஹ் பாலாஜி முத்து ஒருங்கிணைந்த பண்ணையம் காஞ்சிபுரம் இணைந்து வழங்கும் பண்ணை சுற்றுலா நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. இந்த பண்ணை சுற்றுலா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு புதுவித அனுபவமா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம கூட பாலாஜி ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு அனுபவம் சார்ந்த விவசாயி. இவங்க வந்து பண்ணையை வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமா வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆடு மாடு கோழி வச்சு தீவன பயிர்கள் வச்சு விவசாயமும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு அனுபவ விவசாயி. அவங்க வந்து அவங்க பண்ணையை நமக்கு வந்து இன்னைக்கு வந்து காட்ட போறாங்க. வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி சார். வணக்கம் அனைவருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா அந்த அப்படியே வீடியோ ஆன்லைன்ல வந்துடும். எங்கிட்ட கோ4 சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர் இந்த மாதிரி வெரைட்டி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கிற ஃபீல்டு வந்து கோ4 வெரைட்டி. இது வந்து முதல் அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா நடுவு நட்ட நாள்லேருந்து ஒரு 90 நாளில் முதல் அறுவடை வரும். அதுக்கு அடுத்த அறுவடை பார்த்தீங்கன்னாக்கா 2வது அறுவடை 3வது அறுவடைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளில் வரும். இது வந்து நல்ல புழுதி எடுத்துட்டு ஒரு 2 அடியிலேருந்து ஒரு 3 அடி பார் அமைச்சிட்டு நீங்கள் ஒரு ஏக்கராக்கு வந்து 16,000 குச்சி. இந்த 16,000 குச்சி நட்டுட்டிங்கனாக்கா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 90வது நாள் முதல் அறுவடை வரும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கலாம். அப்படியே அடுத்த ஃபீல்டு போவோம் நம்ம. இது வந்து கோ5 ஒரு வெரைட்டி. இது வந்து எல்லாமே கோ4ம் கோ5ம் வந்து நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியுடைய கண்டுபிடிப்பு. இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனியை தாங்கி வளரக்கூடிய பயிராக இருக்கும். இதுக்கும் வந்து நட்ட நாள்லேருந்து ஒரு 60லேருந்து ஒரு 70 நாளுக்குள்ளேயே முதல் அறுவடை வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது அடுத்த மருதாம்பு அடுத்த கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாளில் உங்களுக்கு திரும்ப 2வது அறுவடை 3வது அறுவடைலாம் வந்துடும். இதில் வந்து அதிகமான நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. இதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடுவு நட்ட ஒரு முதல் 1 மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு களையை வெட்டி நம்ம அந்த செடிக்கு வந்து மண் அணைச்சி விட்டுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் இதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை வந்து அந்த 1 மாதத்தில் ஒரு முதல் களையை வெட்டி மண் அணைக்கிற வேலை தான் ஒரு முக்கிய வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் 2வது அறுவடை 3வது அறுவடையெல்லாம் நம்ம நடுப்புற களையை வெட்டிட்டு கொஞ்சம் எரு கொட்டிட்டு மண் அணைச்சி விட்டாலே போதும். இதனுடைய வளர்ச்சி நல்லா அபரிதமாக இருக்கும். இதனுடைய வாழ்நாள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம். அதுக்கப்புறம் நம்ம பராமரிக்கிறத பொறுத்து வந்து நம்மளுடைய லைஃப் டைம் வந்து மாறின்னு இருக்கும். கிட்டத்தட்ட என் நிலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 9-10 வருஷம் வரைக்கும் நான் இந்த பயிர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரே இடத்துலையே வந்து நட்டு 9 வருஷம் 10 வருஷம் கூட நம்ம பராமரிக்கிறத முறையில் வச்சு பார்த்தோம்னாக்கா நல்ல ஒரு பராமரிப்பு நல்லாயிருக்கும். நல்லா ஈல்டு கொடுக்க வேண்டிய பயிர். இதுவும் பார்த்தீங்கன்னா கோ5 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு அறுவடைக்கும் ஒவ்வொரு இடையூரில் 2 அறுவடை 3 அறுவடைக்கு ஒரு தடவை வந்து நம்ம இந்த மாதிரி களையை வெட்டிட்டு எருவு கொட்டிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எருவு கொட்டியிருப்போம். இது மாதிரி இந்த எருவு கொட்டி மண்ணை அணைச்சி விட்டுட்டோம்னாக்கா இதனுடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சூப்பர். இந்த ஃபீல்டு வந்து சூப்பர் நேப்பியர். இது வந்து தாய்லாந்துடைய ரகம். இதனுடைய வளர்ச்சின்னு பார்க்க போனீங்கன்னா இது ஒரு பிராய்லர் கோழி மாதிரி. என்ன பண்ணுறாங்க பாருப்பாங்க. இது வந்து இந்த புல்லை வந்து நம்ம ஒரு பிராய்லர் கோழி எப்படி ஒரு 45 நாளில் வளருதோ அதே மாதிரி வளர்ச்சியை வந்து இது வந்து நமக்கு வந்து ஒரு 30 பார்த்தீங்கன்னா கோ5 பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 120 டன் சொல்லுவாங்க ஒரு ஏக்கராவுக்கு. 120 டன்னுன்றதை விட நமக்கு ஒரு 100 டன்னு நம்ம 100 டன் வேணால் 80 டன்னுன்னு போட்டிங்கன்னா கூட போதும். நமக்கு ஒரு ஏக்கராவில் நட்டிங்கனாக்கா ஒரு ஏக்கராவுக்கு 80 டன்னா கூட நாங்கள் வந்து கிலோ 4 ரூபா. இங்கே வந்து நம்ம நகரம் இது காஞ்சிபுரம் நகரத்து உள்ள தான் நம்ம பயிர் வச்சிட்ருக்கோம். அதனால் வந்து எனக்கு கிலோ வந்து 4 ரூபா இங்கே விற்றுட்ருக்கேன். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 250 ஒரு 300 கிலோ வரைக்கும் போயிட்டுருக்கோம். போன வருஷம்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் மழை அதிகப்படியாக இருந்ததுனால விற்பனை கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்னன்னாக்கா நான் அந்த ஒரு ஏக்கராவுக்கு 80 டன் கணக்கு பண்ணோம்னா கூட 4 ரூபா போட்டால் கூட 8×32 ஒரு ஏக்கராவுக்கு வந்து 3,20,000 ஒரு வருஷத்தில் நம்மளால் இந்த வருமானத்தை பார்க்க முடியும். இதுன்றதில் கோ5ன்றதில் சூப்பர்னு அதை விட சூப்பர் தான்.
பட் இருந்தாலும் அது இதில் என்னன்னாக்கா 2 அறுவடைக்கு ஒரு விட அந்த களையை வெட்டி மண் அணைச்சி நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறப்போ தான் வந்து நமக்கு அந்த ஈல்டு நல்லா கிடைக்கும். அதனால் இதில் ஒன்று ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை ஏர் ஓட்டணும், நாற்று விடணும், எடுத்து திரும்பி யார் பார்க்கணும், அந்த மாதிரி அப்பப்போ செஞ்சுட்டே இருக்கிற வேலையாக இருக்கும். இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த மாதிரியான ஒரு வேலை கிடையாது. இதில் என்ன ஒன்று 2 அறுவடைக்கு ஒரு தடவை வச்சு களை வெட்டிட்டு எரு கொட்டினாலே போதுமானது இருக்கும். நான் வந்து இதில் கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம ஏரியாவோ மற்ற எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கு நம்ம எரு கொட்டினாலே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறதுன்றதுனால நம்ம இன்னும் இயற்கையாகவே நம்ம இது வந்து பயிர் வச்சிட்ருக்குறோம். மற்ற பயிர்களோட கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் லாபகரமான பயிர் தான். லாபகரமான பயிர்னு சொல்கிறதுனாக்கா இது வந்து தினமும் கொஞ்சம் அறுத்து கொடுக்கணும். வர மக்களுக்கு வந்து நம்ம அறுத்து கொடுக்கலாம். நம்ம வந்து இதே வந்து இந்த உயரமாக இருக்கிற புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விதைக்கரணியாகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த புள்ளையை வந்து நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும், நல்லா வயலட் கலரில் தெரியும். ஜூம் பண்ணுங்க. விதை நம்ம வந்து இது தீவன புல் மட்டும் கொடுக்காத நம்ம விதைக்கரணியாகவும் கொடுத்துட்ருக்கோம். விதைக்கரணியாக கொடுக்குறப்போ இன்னும் நமக்கு கூடுதலான லாபம் கிடைக்கும். நம்ம ஒரு 40 சென்ட்டில் வந்து ஒரு புல் அறுக்கிறோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு புல் அறுக்கிறோம்னாக்கா அது விதைக்கரணியாக கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் இந்த 40 சென்ட்டில் ஒரு 5 மாதத்தில் நம்ம 1,00,000 ரூபா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாமே நம்ம செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கான விற்பனை வாய்ப்புகள் நமக்கு இருக்குதான்னு தெரிஞ்சிங்கன்னு நம்ம செஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா விற்பனை வாய்ப்புகள் எல்லா இடத்துல போட்டுட்டோம்னாக்கா அது பாட்டு நிறைய வளர்ந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம அது திரும்ப அதை அழிக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் விற்பனை வாய்ப்புகள் எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க, நிறையவே பண்ணுறாங்க. அதை நம்ம எங்கே தேவை இருக்குதோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராகவே நம்மளே ஒரு வண்டி வச்சுருந்து நம்மளே எடுத்து போய் சப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா ஒரு நாளைக்கு குறைஞ்ச என்ன வரைக்கும் போனாலும் நம்ம ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபாய் சம்பாதிக்க வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விதைக்கரணியாக கொடுத்தா இன்னும் சூப்பர். அது வந்து நமக்கெல்லாம் வந்து காட்டுப்பாக்கம் கேவிக்கு இங்கே சென்னை கிட்ட இருக்குது. அவங்களுடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம பண்ணதில் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட பல லட்சம் விதைக்கரணைகளை வந்து தமிழ்நாடு முழுக்க அமைச்சிருக்கோம், ஆந்திராவுக்கு அமைச்சிருக்கோம். நம்ம இதை மாதிரி ஒரு மாற்று பயிராக நம்ம பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வருமானம் பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் முக்கியமானது வந்துனாக்கா நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமான இதில் மாறினதுனால என்னுடைய வாழ்க்கை முறையே மாறிடுச்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். எல்லாரும் போலையும் நாமளும் நெல் பயிரை வச்சு பயிர் வச்சுட்டு இருந்தோம்னாக்கா இன்றைக்கி இந்த மாற்றத்தை நம்ம பண்ணியிருக்க முடியாது. அதனால் இந்த மாற்றத்துக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிட்டு அந்த உருவாக்கின வாய்ப்புலேருந்து நம்ம அதை தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சோம்னாக்கா இதில் நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேடம் வேற ஏதாவது? நல்லா இருந்துச்சு சார் உங்க பண்ணை வந்து. அப்புறம் ஆடு மாடு கோழி அந்த மாதிரி இதை வச்சிருக்கீங்களா? அந்த ஆக முடியுமா? நம்ம அதுக்கான வாய்ப்புகள் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் அப்படியே மூவிங்ல இருக்கலாம். அப்படியே மூவ் பண்ணிட்டே இருங்க சார். ஒண்ணு உங்களுக்கு கேமரா கூட ஆஃப் பண்ணிக்கோங்க, பேசிட்டே இருங்க. அங்க போயிட்டு அப்புறம் நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேமரா பண்ணி இது வந்து நாங்க வந்து எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த ஆலோசனை மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு காட்டுப்பாக்கம் கேவிக்கே தான். அங்கேருந்து அவங்க ஆலோசனை பிரகாரம் நான் அதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருந்தேன் புல்லு. அதுக்கப்புறம் அவங்க சொல்ல தான் நம்ம அந்த விதைக்கரணை கொடுக்கறது. எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, ஆடு மாடெல்லாம் கோழிலாம் வளர்க்கலையா அப்படின்றதுனால நம்ம முதல்ல ஆடு கோழி மாடு எல்லாமே வச்சு பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட கோழி எல்லாம் வந்து ஒரு 300 கோழி 400 கோழிலாம் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த ஒவ்வொரு சேல்ஸ் அப்பப்போ வாங்கி வந்து மக்கள் வாங்கிட்டு போயிடுவாங்க. கோழியாகவும் விற்கிறோம், நாங்கள் முட்டையாகவும் கொடுக்குறோம். அதனால் வந்து நம்ம கோழி வந்து இப்போதைக்கு குறைஞ்சது ஒரு 50 கோழி அந்த மாதிரி தான் இருக்கும். மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாட்டுக்கு மேலே இருக்குது. இப்போ நம்ம கையிலே தீவன புல் இருக்கிறதுனால நமக்கு மாடு வச்சு பராமரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தீவன புல் பயிர் வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தீவன செலவில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50% அடர் தீவன செலவை வந்து நம்ம குறைக்கலாம். பொட்டு புண்ணாக்கு இந்த மாதிரி வெளியே இருந்து வாங்கி கொடுக்குறத வந்து இந்த தீவன புல்லை ஒரு மாட்டுக்கு கறவல் மாடு ஒரு 5 லிட்டரு கறவல் மாடுனாக்கா அதுக்கு ஒரு டெய்லி ஒரு 20 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம அந்த மாதிரி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு அடர் தீவனம் வாங்குற செலவை பார்த்துட்டு அதில் வந்து ஒரு 50 ரூபாய் குறைச்சோம்னாக்கா அந்த தீவன புல் நம்ம பயிர் வச்சு போடுறப்ப பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து மேற்படி வருமானம் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
இது வந்து நம்ம கையில இருக்கிற மாடுங்க. இது அப்படியே நம்ம தோட்டத்தின் ஒவ்வொரு பகுதி. இதெல்லாம் நம்ம கையில பப்பாளி மரம்லாம் இருக்குது. அப்படியே நம்ம மாட்டு பண்ணை இது. மாட்டு பண்ணையில இருந்து கிட்ட வந்துட்டோம். கோழி இது வந்து நம்ம இப்போ மாடுங்களை வந்து கையில் கறக்கிறதுல இருந்து மாறி விஞ்ஞான முறையில் இன்னைக்கு கறவை இயந்திரத்தில் வச்சு கறக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம் நேரடியாகவே. இந்த கறவை இயந்திரம் நம்ம நம்ம பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஒரு ஆளை நம்பி தான் வந்து பால் கறக்கத்தை ஒரு ஆளை எதிர்பார்த்து நம்ம உட்காந்து அவங்கள வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணுன்றதை விட, இன்னைக்கு அந்த கறவை இயந்திரம் இருக்கிறதுனால வந்து நாம இன்னைக்கு ஒரு 10 மாடு நம்ம கையில் இருக்கிறதுனால வந்து நேரடியாக நம்ம அந்த ஆள் எதிர்பார்க்காம கறக்க முடியிற அளவுக்கு நம்ம கையில் இருக்குது. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா நல்லா சேவ் ஆகும். இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனாக்கா ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை ஒரு 3/4 மணி நேரத்தில் நம்ம வந்து பால் கறந்து முடிச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம ஆட்டு பண்ணைக்கு போகிறோம். ஒரு டவுட். சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நான் வெங்கடேஷ் பகலூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. எங்களுக்கு மாடு இருக்குது, 2 மாடு. சரிங்க. அது பால் கறக்கிறதுக்கு மிஷின் வைக்கிறீங்களே நீங்க? ஆமா. அது வச்சா பாதிப்பு வராதா மாட்டுக்கு? பாதிப்பு வர்றதுக்கு 100% சாத்தியம் இல்லை அதுக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம கையில கறக்கிற போட நம்ம வந்து கையை மடிச்சு போட்டு கறப்போம். நம்ம காம்புல வந்து நரம்பெல்லாம் அடிப்படுறதுக்கான பாதிப்பு அதிகம் அதுல. இத மாதிரி மிஷின் போட்டு நீங்க பண்றப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம ஏர் கம்ப்ரெஷர் தான். அது வந்து என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு மசாஜ் பண்ற மாதிரி கையில சும்மா அப்படியே அமுக்கி தான் விடும். காம்பு வந்து எந்த ஒரு பாதிப்பும் பண்ணாது அது. ஆடு வந்து சொல்லலாம் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டா பண்ணும். மாடு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 2 வேலைக்கு பழகம் பண்ணிட்டீங்கனாலே மாடு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ மிஷின்ல பால் கறக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்ம தேய்ச்சி கொடுத்தா எப்படி நம்ம பார்த்துக்குதோ அந்த மாதிரி வந்து அந்த மிஷின் போடுவாங்களா எப்போ போடுவாங்கன்ற பார்க்குற அளவுக்கு ஆயிடும். அது வந்து நீங்க பால் கறந்துட்டு கண்ணுட்டி அவுத்து விட்டுட்டீங்கன்னாக்கா மடியில கொஞ்சம் பால் இருந்தாலும் கண்ணுட்டி சாப்பிட்டுடும். ஒரு நேரத்துல பால் கறந்துட்டு அப்படியே விட்டுட்டா ரத்தம் வர மாதிரி போட்டுங்க மாட்டுக்கு. அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு மடி நோய் ஏதாவது வந்துருச்சுன்னா தான் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மடி நோய் வந்துட்டு அது அந்த பால் கறக்கிற மிஷின் போடலாங்களா? போடலாம். எல்லா மாட்டையும் கறந்துட்டு கடைசியா அந்த மிஷின் போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரி சார். ஆமா, அது 100க்கு 100 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்மளா ஏதாவது அந்த மிஷினை வந்து பால் கறக்கிற மிஷினை வந்து சரியா சுத்தம் பண்ணாம கொள்ளாம வச்சிருந்து அது வந்து இப்போ டெய்லியும் வந்து சுடு தண்ணி போட்டு சுத்தம் பண்ணணும். சரி சார், நாங்க 2 மாடு வச்சிருக்கிறோம். 2 மாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 மாடெல்லாம் கையிலே கூட கறந்துடலாம். எங்களுக்கு ஒன்னா 2-3 மாடு வேணும். எங்களுக்கு லோனுக்கு கவர்மெண்ட்ல உங்க ஊர் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, உங்க ஊர் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கான தீர்வு கிடைக்கும். எங்க கால்நடை மருத்துவர் வருகிறார். தேங்க்ஸ். இது மாதிரி நமக்கு சிறந்த ஒரு மருத்துவர் வந்தாருனாக்கா நமக்கு பேர் உதவியா இருக்கும். ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு சார். ஏன்னா முதல் கால்நடை வளர்ப்புலேயே வந்து முக்கியமானது எது வந்ததுனாக்கா நம்ம கால்நடை மருத்துவர் தான். எந்த நோயாக இருந்தாலும் டக்குன்னு வந்து சொன்ன நேரத்துக்கு வந்து பார்த்தாங்கன்னா தான் நம்ம வந்து அவங்கள காப்பாற்றி நம்ம ஜீவனம் பண்ண முடியும் நம்மளால. அதனால எங்கள் கால்நடை மருத்துவர் வந்து ஒரு ஜேடி ரிட்டையர்டு. அவர் நம்ம கூட்ட நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுவார். இப்போ இருக்கிறது ஆட்டு பண்ணை பார்த்துட்டீங்க. எங்கேயில நிறைய இருந்தது ஆடுலாம், 65 ஆடுலாம் இருந்தது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் நான் ஆடுலாம்.
இப்பத்தி ஒரு 13 ஆடு தான் இருக்குது என்கிட்ட. மற்றபடி கோழி எல்லாம் இருக்குது. மேற்கொண்டு யாருன்னா ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். மேடம். வணக்கம் சார். இப்போ நீங்க நிறைய தீவன பயிர்கள்லாம் நிறைய வந்து எங்களுக்கு காட்டுனீங்க. உங்க பண்ணையில என்னென்ன தீவன பயிர்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க மர வகை பயிர்களும் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? இல்ல ஒன்லி புல் வகை பயிர்கள் மட்டும்தான் தீவன பயிர் பண்றீங்களா? மர வகை பயிர்கள் என்னென்ன மாதிரி பண்ணலாம்? தீவன புல் மேக்சிமம் மேஜர் வந்து நமக்கு தீவன புல் தான். அதிகப்படியா பண்றது வந்து நம்ம தீவன புல் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ சார் கேக்குது சார், சொல்லுங்க சார், கண்டினியூ பண்ணுங்க. நம்ம அதிகமா பண்றது வந்து தீவன புல்லு தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அதுல தீவன புல்லுல வந்து அடுத்தது வந்து ஆடு மாடு கோழி. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு வாழை மரம்லாம் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்குது. அது சரியா நாங்க மெயின்டைன் பண்றதுல தான் இருக்கணும், மரம் இருக்கணுன்றதுனால நாங்க வச்சுட்டு இருக்கோம். மற்றபடி மல்பெரி கொஞ்சம் இருக்கும் நம்ம கையில. மல்பெரி செடியும் இருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா உயரமா? இது வந்து ஆடுங்களுக்கான தீவனமா நம்ம கொடுக்குறோம். இது வந்து கிளேரி செடியான ஒரு செடி மரம் வகை இருக்குது, அதுவும் நம்ம கையில இருக்குது. சூர்பா புல், இது வந்து நீங்க பாக்குறது வந்து கிளேரி செடியா. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கையில அகத்தி மரமும் அப்படியே அந்த அதாவது நம்ம பார்டர்ல புல்லு நடுறப்போ கூட சுத்தி அகத்தி நட்டு விட்டுட்டோம்னா நம்ம அது கூடுதலா அகத்திக்கிற மாட்டுக்கும் பயன்படுது. எங்க டவுன்ன்றதெல்லாம் வந்து வாங்கிட்டும் போயிடுவாங்க. இதை எங்களுக்கு அதனால டூயல் ரெண்டு விதமான வருமானம். தீவன புள்ளிலையும் வருது, அது பார்டர்ல பண்றதுனால அகத்திக்கிலையும் ஒரு வருமானம் வந்துட்டு. ஒரு சந்தேகம், இப்ப அகத்தி நடுறீங்களா, அது வந்து தீவனத்துக்காக மட்டும்தானா இல்ல வேற எதுவும் வந்து இந்த பூச்சிகள் பிடிக்கிறது அந்த மாதிரி எதுவும்? நமக்கு வந்து இந்த தீவன புல்லுல வந்து ரொம்ப நோய் பூச்சி இந்த மாதிரி தொல்லை எல்லாம் கிடையாது. இல்ல நான் அப்படி கேட்கல. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நெல்லு வயல் ஒருத்தர பார்த்தோம்னா அந்த உளுந்து. இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் நம்மளுக்கு வந்து அந்த தொந்தரவு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ வந்து நான் இந்த செடியை வச்சு அகத்திக்கீரை வச்சுதான் நான் நோய் மேலாண்மை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல இது அதுக்கு மட்டும் யூஸ் ஆகுதா இல்ல வேற எதுக்கு யூஸ் ஆகுதான்னு கேக்குறேன். ஆமா, நம்ம சேல்ஸ் பண்றோம்ல, அகத்திக்கீரை வந்து வாங்கி போயிடுவாங்க டவுன்ன்றதுனால. அமாவாசைக்கு மாட்டுங்களுக்கு கண்ணு போட்டுச்சுன்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இது வந்து இந்த நிலம் பார்த்தீங்கன்னா இப்போதான் களை வெட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி களை வெட்டி ஒரு 2 அறுவடைக்கும் ஒரு தடவை வந்து களை வெட்டி நம்ம எரு போடுறப்போ வந்து இந்த புல் வந்து ஒரு நல்ல வளர்ச்சியா இருக்கும். அகத்திக்கீரை வந்து மேக்சிமம் அந்த கால்நடைகளுக்கு கொடுக்கலாம், ஆனால் அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. நம்ம கையில தேவை, நமக்கு மாடு இருக்குதுன்றதுனால நம்ம வந்து அந்த அகத்திக்கீரையும் கூட நட்டுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நீங்க என்ன மாதிரி உரமெல்லாம் யூஸ் பண்றீங்க? உரம் வந்து கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. சரி, நம்ம இது பார்த்தீங்கன்னாலே இது வரும் எல்லாம் சாண எரு தான். இதெல்லாம் எரு கொட்டி இந்த ஃபீல்டெல்லாம் மண் அணைச்சி வச்சிருக்கோம். நம்ம அறுத்துட்டு இதுக்கப்புறம் அடுத்த வளர்ச்சிக்காக இப்போ இதெல்லாம் களை வெட்டி மண் அணைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 2 அறுவடைக்கு ஒரு தடவையும் நம்ம பண்றப்போ பார்த்தீங்கன்னா இதனோட வளர்ச்சி நல்லா இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சூவா புல் அங்கங்கே ஒன்று வச்சிருப்போம். அது தானா வளர்றது தான், நாங்கள் வைக்கிறது இல்லை. பட் இதெல்லாம் வந்து நமக்கு அப்பப்போ ஆட்டுங்களுக்கான தழை வெட்டி கட்டுறதுக்கு அதுக்கான பயன்படுது இது. மற்றபடி நம்மளது வந்து எல்லாமே மேஜர் வந்து தீவன புல்லு தான். அதுக்கு அடுத்த வருமானம் ஏன்னா ஒன்றுத்துலேயே வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு வருமானத்தை பார்க்க முடியலன்றப்போ பார்த்தீங்கன்னா தான் நமக்கு அவங்க அறிவுரை தான், கேவிக்கையோட அறிவுரையின் பேரில் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து கோழி ஆடு மாடுலாம் பண்ண ஆரம்பித்தோம். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் வந்து டெய்லி முட்டை வரதுனால அது ஒரு வருமானம் நல்லாவே இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள், மாதத்துக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கோழி போகும், அதில் ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. ஆடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கையில் இருக்கிற கோல்டுன்னே சொல்லலாம். நம்ம கையில் இருக்கிற கோல்டு எப்போ வேணாலும் விற்று நம்ம காசு ஆக்கிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மாடு கோழி அப்படின்றத விட ஆடு வந்து ரொம்ப சூப்பர். இருக்கிற செய்கிற தொழிலே வந்து ஆடு வளர்ப்பு வந்து நல்ல ஒரு கை கொடுக்குற தொழில் அது. என்ன ஒன்று அந்த சீசனுக்கு நம்ம ஒரு
அந்த தடுப்பூசியெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு பூச்சி மருந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னாக்கா நல்லா செய்யக்கூடிய ஒரு தொழில் வந்து ஆடு வளர்ப்பு தான். எங்கள் பக்கம்லாம் விட வட தமிழகத்தை விட தென் தமிழகத்தில் தான் வந்து ஆட்டோடைய மதிப்பு அதிகமாக இருக்குது. நாங்களும் பார்த்த வரையிலும் பார்த்தீங்கன்னா ஜதை 1,20,000 விற்கிறாங்க. பட் ஆனால் இங்கே இந்த இதெல்லாம் அந்த அளவுக்கு வாங்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு விற்கிறாங்க. அதான் அந்த பெருமைக்காகவே அந்த ஆடு வாங்கி சீர்வரிசை செய்யறதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. அதை இங்கெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. கறிக்காக போட்டு கறிக்காக என்ன கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் இங்கே வித்துட்டு இருக்கோம். அதனால அது ஒரு சிறந்த தொழில். கோணத்துல ஒண்ணுத்துல போனாலும் நமக்கு ஒண்ணுத்துல வருமானம் வர்றதுனால நம்மளால சிறப்பா செய்ய முடியுது இதை. நன்றி மேடம். வேற என்ன மேடம்? வேற ஏதாவது உங்களுடைய சந்தேகங்கள் யாருன்னா கேட்கணும்? ஐயா ஐயா வணக்கம். இங்க வந்து மாட்டு பண்ணை வந்து ஒரு 2 விவசாயிங்க வந்து வச்சிருக்காங்க ஐயா. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 8 மாடு, ஒருத்தர் கிட்ட வந்து 9 மாடு இருக்கு, இன்னொருத்தர் வந்து 6 மாடு தான் வச்சிருக்காரு. சரிங்க. இப்ப நாங்க கொடுத்துருக்கோம். ஆனா Right. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குச்சி, இந்த சோளம், அந்த தட்டைப்பயிறு இது மட்டும் தான் கொடுத்துருக்கோமே. இப்போ அவங்க வேணும்னு கேக்குறாங்க. நாங்க உங்க அட்ரஸ் கொடுத்து அனுப்பலாங்களா? தாராளமா தருவீங்களா கொடுங்க. நீங்க? நான் தாராளமா நம்ம கீழ இருந்து தாராளமா பண்ணலாம். நீங்க சொல்லுங்க, அதுதாங்க. நம்பர் கொடுத்துட்டு பேச சொல்லுங்க. கடைசியில உங்க நம்பர், ஃபோன் நம்பர் முடிக்கிறப்ப சொல்லிடுங்க ஐயா. நாங்க நம்பர் எழுதிக்கிறோம். அட்ரஸ் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? நாங்க எழுதிக்கிறோம். தாராளமா தாராளமா இப்பயே கூட சொல்லிடுறேன். ஒன்றும் தப்பு நான் இப்போ இருக்குது. இந்த புல் வகையெல்லாம் சொன்னீங்களா ஐயா? இது வந்து மாட்டுக்கு மட்டும் கொடுக்கலாமா இல்ல ஆடு இல்ல, அது கூடயும் இது பண்ணலாம்? ஆட்டுக்கும் கொடுக்கலாம் நீங்க. ஏன்னா அவங்க வந்து ரெண்டு ஃபார்மர் 3 பேருமே வந்து 60 செம்மறி ஆடும் வச்சிருக்காங்க, இந்த மாடும் வச்சு எல்லாமே வந்து நாட்டு மாடு தான் ஐயா இந்த பக்கம் ஓ வச்சிருக்காங்க. சூப்பர், நல்ல அருமையா அது சரி, அதுதான் அதை கேட்டு பார்க்கலாம். இன்னொருத்தர் வந்து ஆர்கே பெட்ல அவங்க ஃபுல்லா வந்து எச்எச்ன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு மாடு, அது ஃபுல்லா ஏசில தான் இருக்கு. அது HF. அவர் ஆமா இன்னும் ஆமா. எடுத்து அது வந்து இப்பதான் அவரு 4 மாடு தான் புடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அது ஷெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. இந்த புல்லு வகையெல்லாம் இருக்கிற இடம் சொல்லுங்க, நாங்க போயிட்டு வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஓ அவர் வந்து ஆர்கேபேட்டை, நான் வண்டி எல்லாம் நாங்களே வச்சு எடுத்துட்டு வரோம்னு சொல்றாங்க. சோ அப்போ இவங்களுக்கு உங்க அட்ரஸ் கொடுத்து விட்டீங்கன்னா நாங்க அனுப்பிவிடுவோம் ஐயா. தாராளமா கொடுத்து விடலாம். அது வந்து மாடுலாம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த தீவனத்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்கணும் முதல்ல. அது அதாவது நிறைய புதுசா பண்ணி அமைக்கிறவங்கலாம் செய்யற தவறு அதான் அது. ஏன்னா நம்ம மாட்டை பிடிச்சி அந்த கட்டிட்டு தீவனம் போடாம வச்சுட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அது நேரத்துல அதுக்குன்னு போய் அந்த தீவனத்தை தர்றதும் கஷ்டமா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மாடு பிடிக்கணும்னு நீங்க பிளான் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து இந்த தீவன புல்லெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மாடு பிடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா மாடு நாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி பயிற்சி வச்சோம், மண்டல தீவனம் மூலமா வச்சோம். அவங்க வந்து தீவிர அதெல்லாம் கொடுத்திருந்தாங்க. பக்கத்துல இருக்கிற விவசாயிங்க கிட்ட வாங்கி அவர் கொஞ்சம் வச்சிருக்காரு. இப்போதைக்கு அவர்கிட்ட 4 மாடு இருக்கிறதுனால அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுதுன்றாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பண்ண வைக்கிறதுனால 20 மாடு அது போல வந்து இறக்க போறேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஓகே. ஒரு மாட்டுக்கு வந்து 10 சென்ட் கணக்கு. அந்த தீவன புல்லு வந்து ஒரு மாட்டுக்கு வந்து 10 சென்ட் கணக்கு. அப்படி பாகப்படி அவரு நாங்க ஒரு டைம் அங்கேயே கூட்டிட்டு வர ஐயா. நாங்க தாராளமா கூட்டுவாங்கம்மா, ஒண்ணும் வேண்டாம். இங்க நிறைய அதுக்கான அது எப்படி எல்லாம் வளர்க்கணும் அது எல்லாமே அவரு சொல்லிட்டு அவரு அதை கத்துக்கிட்டு அதை படி அவரு இது பண்ணிப்பாரு. தாராளமா நம்ம நிலத்துக்கு வந்து அக்ரில இருந்து கூட்டு வருவாங்க. ஹேண்டின்னு ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது, அதுல இருந்து கூட்டு வருவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து, ஏன்னா இது ஒரு வித்தியாசமான, இப்போ இந்த மாதிரி ஒரு தீவன பயிர் வரைக்கும் பண்றாங்கன்றது வந்து ரொம்ப 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 கம்மி. எனக்கு தெரிஞ்சு எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம். மற்றபடி இது வந்து ஒரு வியாபார நோக்கோட யாருங்க பண்ணல. நம்ம இந்த ஏரியாவில் பண்ணல. ஆனா இது வியாபார நோக்கோட பண்ணாங்கன்னாக்கா நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பயிர் தான் இது. அந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஏன்னா நமக்கு சென்னைக்கே பாத்தீங்கன்னாலே நம்ம பாண்டிச்சேரி, கடலூர் அந்த பக்கம் இருந்து தான் அந்த தீவன லாரிங்க நான் வந்து வழியில தான் பார்த்துருக்கேன். பட் எங்க போகுதுன்றது வந்து அப்புறம் வில்லியனூர்ன்ற ஊர்ல இருந்து தான் சென்னைக்கே நிறைய தீவன பொருள் வந்து போயிட்டு இருக்கு.
அது மாதிரி ஏன்னா லாரியிலே லோடு கணக்குல எடுத்து போய் கொடுக்குற அளவுக்குலாம் விற்பனைக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நம்ம சரிங்க அது ஐயா. கூட தேவையில்லை, அந்த விற்பனை கூட வேணாம், நம்ம மாட்டுங்களுக்கு போடுறதே கரெக்டா நம்ம செஞ்சு ஒழுங்கா பண்ணாலே நமக்கு நல்ல ஒரு லாபகரமான நல்லாவே இருக்கும் அது. ஏன்னா சரிங்க ஐயா. அடர் தீவனம் இந்த வாங்குற இன்னைக்கு விற்கிற சொல்லுங்க. இந்த அவத்திக்கரையும் அதையும் அந்த சைட்ல போட்டிருக்காங்க ஐயா. அதையும் இது பண்றாங்க. ஆனா இருந்தாலும் இந்த நிறைய இந்த இத்தனை வகை பில்வாதை வந்து அவங்க வந்து 2 3 வகையான பில்வகை தான் வச்சிருக்காரு. சோ அவரும் அதுதான். கேட்டுட்டாரு. ம் அதனாலதான் சரி அதை வச்சு அவரு இயற்கை முறையில தான் ஐயா அவர் விவசாயமா பண்றாரு. அவர் வந்து 5 சூப்பர், ஏக்கரா விவசாயம் பண்றாரு. நல்லது நல்லது. இயற்கை முறையில தான் பண்றாரு. அதிகமா வந்து காய்கறியும் அந்த வேர்க்கடலை நெல்லு தான் ஐயா. இதுதான் அவரு விவசாயம் பண்றாரு. ஓ ஓ ஓ ஓ அதுல இந்த இப்ப என்னன்றாருன்னா அவர் இந்த வேர்க்கடையில இந்த காய்கறினா கொஞ்சம் எங்க வீட்டுக்கு தேவையானது மட்டும் வச்சுக்கின்னு இப்ப நாங்க பால் பண்ண போல வைக்க போறோம். அதுக்கான வழிமுறையை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு இதை பண்ணி தர முடியுமாமான்னு அவரு நேத்து தான் ஐயா கேட்டாரு. பாத்துட்டு நேத்து அவங்க மாட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்றாங்க, அதுக்காக போயிருந்தோம். ஓ சூப்பர். கேட்டு இருந்தாரு. சரி அதுதான் இங்க பக்கமா இல்ல இருக்கு. வாங்க, சரி தாராளமா காஞ்சிபுரம் அட்ரஸ் சொன்னாங்க. கூட்டு வாங்க. நம்ம காஞ்சிபுரம் நகரத்துக்குள்ளேயே தான் இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் பில்டிங்காக தான் இருக்கும். சரிங்க ஐயா. எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்கும். ஆனால் சரிங்க ஐயா. நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கம் தான், ரொம்ப தூரம் கூட தேவையில்லை. நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு வழி ஐயா. தெரிஞ்சனாலும் நான் வந்து கூட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா ஏதோ காஞ்சிபுரத்துக்கு உள்ளங்களா இல்ல காஞ்சிபுரம் தாண்டி வரணுங்களா ஐயா? காஞ்சிபுரத்து உள்ளே தான்மா, காஞ்சிபுரத்துக்கு உள்ளே தான் இருக்கிறேன் நான். முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட் இருக்குது, தாலுகா ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே எனக்கு பக்கத்துல அது தெரியும் பின்னாடி. ஐயா அதெல்லாம். தாலுகா ஆஃபீஸ் பண்ணீங்கன்னா பின்னாடியே இருக்கிறேன் நான். தாலுகா ஆஃபீஸ் தெரியுனாக்கா அது பேக் சைடா அப்படியே இருக்கிறேன் நான். சரிங்க ஐயா. நான் இன்னைக்கு ஈவினிங் அவர்கிட்ட நான் பேசுறேன் ஐயா. அவர்கிட்ட போயிட்டு சரிங்க. நான் நாளைக்கு லீவுன்றதா நாளைக்கு போய் கேக்குறோம். அவர் இந்த சரி, வாரத்துல வர சொன்னா கூட அவர் கூட நாங்க வந்து கூட்டு வந்து வாங்கி தாராளமா வாங்க. எவ்வளவு பேரை கூட்டம் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, வாங்க பார்த்துட்டு போகலாம். வாங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. வேற யாருக்கும் சந்தேகம் எதனா இருக்குங்களா? இது வந்து O5 வந்து விதைக்கரணைக்காக நம்ம பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி 8 அடி 10 அடி அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை வேகமாக வளரக்கூடிய வளர்ச்சி நல்லா இருக்கும். O5 வந்து கொஞ்சம் பனியை தாங்கி வளரும். பனி காலத்தில் வந்து மற்ற எந்த புல் ரகமும் வந்து பனியை தாங்கி வளராது. இந்த O5 மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பனி காலத்தில் பனியை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. ஈல்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு. O4ஓட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஏன்னா கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டின்றதுனால கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு ரகம், உள்நாட்டு ரகம், அதனால O5 வந்து நாங்கள் என்ன இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மேஜராக வந்து இது எல்லாமே O5 தான். எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்குது. வளர்ச்சியும் நல்லா இருக்கும், ஈல்டும் நல்லா இருக்கும், குறுகிய நாள்லையும் வளருது. அதனால இது வந்து ஃபுல்லாக விதைக்கரணைகளுக்காக வச்சிருக்கிறது. நம்ம யார் தேவைனாலும் உங்களை நீங்கள் வந்து என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. எல்லா விதைக்கரணையும் கிடைக்கும். O4 இருக்கு, O5 இருக்கு, சூப்பர் நேப்பி இருக்கு, ரெட் நேப்பி இருக்கு, கினி கிராஸ்ன்னு ஒன்று இருக்கு. கினி கிராஸ்ன்றது வந்து அது ஒரு நிழல்லையே நல்லா வளரக்கூடிய ஒரு பயிர். அது வேலி மசாலும் நிழலில் வளர்றது. இந்த மாந்தோப்பு தென்னந்தோப்பு அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த கினி கிராஸை வந்து நல்ல நிழலில் இது வந்து இந்த கோஃபை இந்த வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதில் தான் நல்லா வெயில் இருந்தால் தான் நல்லா வளரும். இது நிழல் அடிச்சிச்சுனாக்கா அந்த இடம் அப்படியே சுத்தமாக உங்களுக்கு வந்து வளர்ச்சி கொன்றிடும். அதில் அந்த வளர்ச்சி நல்ல நிழலில் வளரணுனாக்கா அவங்களுக்கு கினியா கிராஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது பார்க்குறேன் நான், அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நட்டுட்டிங்கன்னா போதும், ஆடு மாடு மேய்ஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. அது திரும்ப அப்படியே வளரும். அதுலேருந்து விதை கொட்டி திரும்ப தானாக வளரக்கூடிய தன்மை பெற்றது. அது சீக்கிரம் அழியாது. நம்ம புல்லாவது 4 நாளைக்கு மாடு கட்டினோம்னாக்கா இந்த சூப்பரு இந்த புல் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு மாடு கட்டினீங்கன்னா 5ஆவது நாள் அது அந்த பயிர் திரும்ப வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த தீவன புல் பார்த்தீங்கன்னாக்கா அது எத்தனை வாட்டி மாடு மேய்ஞ்சாலும் இது அந்த பயிர், இது கினியான்றது. இதனுடைய கதிர் இது சும்மா சின்னதாக தான் இருக்கும். இதனுடைய கதிரெலாம்
ஆனால் இது வெடிச்சு செதறிச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அது அப்படியே கழனி ஃபுல்லாகவே ஆகிடும். அதாவது வேஸ்ட்டாக இந்த இதில் வானா நமக்கு மேய்ச்சலுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற நிலத்துல இந்த புல்லை பயிர் வச்சிட்டிங்கனாக்கா அது பாட்டுன்னு மாட்டுக்கு தீவனத்தை தேட வேண்டிய வேலையே இருக்காது. அதே மாடு கடிச்சு சாப்பிட்றதுக்கு அதே தெரியும் வளர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி இவ்வளோதான் என்னுடைய நலம். மற்றபடி உங்களுக்கு எதையாவது சந்தேகம் இருந்ததுனாக்கா கேட்கலாம். என்னுடைய தொலைபேசி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே போட்டாங்க, நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. 9840 69 0 222 32 வரும். சார் மறுபடியும் நம்பர் சொல்லுங்க ஐயா. 9840 69 0 222 222 கடைசியா. வேற யாருக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு இந்த கால்நடை பண்ணை அமைக்கிறதுல, அதே போல வந்துட்டு தீவனம் பண்றதுல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். விவசாயிகள் நிறைய பேர் லைன்ல இருக்கீங்க, நீங்க எல்லாம் உங்க சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். ஓகே மேடம், வேற டவுட் இல்ல போல இருக்குது. இப்போ சந்தேகம் நம்ம இந்த புல்லு நம்ம இது பண்றோம்ல சார், இந்த புல்லு கட் பண்ணி போடுறீங்களா இல்ல நீங்க அப்படியே சும்மா வெட்டிட்டு போடுறீங்களா, சின்ன சின்ன கட்டர்ஸ்ல வச்சு கட் பண்றீங்களா, அந்த மாதிரி ஏதாவது? இல்ல இது வந்து நான் தான் சொன்னேன்ல, அது வந்து கோ4னாக்கா ஒரு 60 நாளுக்குள்ள கட் பண்ணணும், கோ5னாக்கா ஒரு 45 நாள்ல கட் பண்ணணுன்றது. இந்த டைமுக்குள்ள கட் பண்ணினாக்கா 45லேருந்து ஒரு 50-60 நாள் கூட வச்சிருக்கலாம். அந்த 60 நாளுக்குள்ள கட் பண்ணி போடுறப்போ மாடுங்க அப்படியே சுத்தமா அந்த தண்டுலாம் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுடும். நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப வளர்ந்து போச்சு அந்த மாதிரி இருக்கிறது தான். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு 50 மாடு 100 மாடு பெரிய லெவல்ல பண்ண வச்சிருக்கணும் தான் அந்த பெரிய சாப் கட்டர் மிஷின்ல போட்டு தூள் பண்ணி போடுவாங்க. நம்மளும் சின்ன சின்ன ஒரு 10 மாடு 15 மாடு வச்சிருக்க வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அது ஒரு அடிஷ்னல் ஒர்க்கு. அது நம்ம அந்த டைம்ல அறுத்து போட்டுறதுனால அது ஒன்றும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அது நீங்க அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாம பண்ணுவோம் எல்லாமே. இன்னும் கூட அடர் தீவனத்துடைய விலைந்து வாங்குறத குறைக்கணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த தீவன புல், வேலி மாசால், தீவன சோளம் கோஎஃப்எஸ் 31 இல்லை 29 அதுவும் கூட கொஞ்சம் அகத்திக்கீரை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெரைட்டி ஒரு 4 வெரைட்டி நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு 75% நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை கொடுத்துட்டு 25% வந்து நம்ம அடர் தீவனம் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா இது வந்து பெரிய பெரிய பண்ணைங்களுக்கெல்லாம் சாத்தியமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு ஏரியா வச்சு அந்த ஏரியா வரையும் கட் பண்ணிட்டு வருவாங்க. சின்ன சின்னவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா 4 இடத்துல 4 பேர் எடுத்துகிட்டு வந்து அது ஒன்றா கலந்து எடுத்து அந்த மிக்ஸ் தூள் பண்ணி போடணுன்றது. பட் இதே போதும் நமக்கு. ஒரு 10 மாடு 15 மாடு வச்சுருக்கவங்களுக்கு இந்த தீவன புல்லே போதுமானதாக இருக்கும். மற்றபடி பெருசாலாம் பார்டரில் வந்து அவுத்திக்கீரை நட போகிறீங்க, அதில் எதுவும் இல்லை, அப்பப்போ அது கொஞ்சம் உடச்சி கொடுத்துட்டுனாலே போதும், வேறு எதுவும் தேவை இருக்காது. இப்ப ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா ஐயா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஐயா இங்க ஒரு சில பேர்கிட்ட சில விஷயங்கள் வந்து கேள்விகளா இருக்கு. என்னன்னா எங்க பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தீவன பயிர்கள் போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தீவன பயிர் போட்டோம்னா நிலம் வந்துட்டு சத்து இல்லாம போயிடும், அதுக்கப்புறம் அதுல வேற விவசாயம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மையா? அதுல அந்த மாதிரி அதுல எந்த இதெல்லாம் கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் அது அப்படியே ஏர் ஓட்டிட்டு நீங்க எந்த பயிர் வேணாலும் வைக்கலாம். சத்து இல்லாம இந்த சொல்லுவாங்க எள்ளுச்செடி பயிர் வச்சாதான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த தீவன பொருள்கள்லாம் நம்ம தான் அப்பப்போ எரு கொடுத்துட்டே இருக்கிறோம், அது பாட்டு வளர்த்துட்டே தான் இருக்கும். அது பூமியில இருந்து அந்த அளவுக்கு சத்து எடுக்கிற தன்மையெல்லாம் அது கிடையாது. ஏன்னா ரொம்ப இது வந்து ரொம்ப வேர்லாம் அடியிலலாம் ஓடி ஒரு இது வந்து ரொம்ப சல்லி வேறு மாதிரி தான், அந்த நம்ம வெட்டி வேறு மாதிரி இருக்குது, அதே மாதிரி தான் வேறு தான். அது அடிக்கிறதுலாம் கூட பெரிய சிரமம் இல்லை, ரொட்டேட்டர் வச்சு அடிச்சோம்னாலே சுத்தமாகிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி ரொம்ப பூமி மண்ணெல்லாம் சத்தெல்லாம் உறிஞ்சிடாது, அந்த மாதிரி இதெல்லாம் கருத்துலாம் தவறு தான். அதுமாதிரி சில இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த சென மாட்டுக்கு போட்டால் அபாஷன் ஆகும்னு சொல்லுவாங்க, சன ஊசி போட்ட மாட்டுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப
இன்னும் அந்த பழமையிலேயே இருக்கிறாங்கன்றதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமா தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்க 365 நாளும் எங்க கால்நடை கண்ணு போட்டாலும் அந்த டைம்ல இந்த புல்லு தான் போடுறோம், சனைக்கு போட்டாலும் அந்த டைம்ல இந்த புல்லு தான் போட்டுட்டே இருக்கிறோம். எங்களுக்கு 365 நாளும் இந்த புல்லு தான். அதுல வந்து எந்த தொந்தரவும் மாட்டுங்களுக்கான இதுல ஒண்ணு எக்ஸஸா போயிடணும். ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ தீவனம் கொடுக்குறோம்னாக்கா அது அடம் பிடிச்சி 40 கிலோ 50 கிலோ சாப்பிட்றப்ப தான் அந்த வயிறு உப்புசம். அது வந்து எந்த இந்த வைக்கோலோ மற்ற எந்த தீவனத்தை சாப்பிட்டாலும் வர ஒரு எஃபெக்ட் தான் அது. நம்ம கொடுக்குறது கரெக்டான ரேஷியோவில் நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அந்த தொந்தரவோட கிடையாது, எப்பவுமே கிடையாது. இதுல வந்து மாட்டுக்கான தொந்தரவு வந்து மாடு கூடுதலா ஒரு 6 லிட்டர் பால் கொடுக்குமே தவிர அதுல வந்து இந்த புல்லு போறதுனால தான் மாடு கெட்டு போச்சுன்ற சொல்றதுக்குலாம் 100க்கு 100 வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாங்க வந்து 25 வருஷத்துடைய அனுபவம் எங்களுது. அந்த அனுபவத்துல நான் சொல்றேன், நான் இது வரைக்கும் அந்த புல்லால வந்து நிலமோ மாடோ மனுஷனுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா நோயும் கிடையாது, பூச்சி தொல்லையும் கிடையாது. அப்படியே சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடுறப்போ சில நேரத்தில் இலையில புள்ளியா வரும். அதுக்கு ஒன்றும் பெருசாக இன்னும் நம்ம கோமியத்தை எடுத்து ஒரு லிட்டர் கோமியத்தை எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கழிச்சு அடிச்சோம்னாலே அந்த பயிர் இன்னும் நல்லா வரும். ஏன்னா யூரின்ல வந்து சாணத்தை கோமியத்தில் வந்து நைட்ரஜன் இருக்கிறதுனால பயிருங்களும் நல்லா வளர்ச்சியாக நல்லா தான் வளரும், ஒன்றும் தப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இது இயற்கையாகவே நம்ம பண்ணுவோம். ஏன்னா இனி வரைக்கும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அந்த இயற்கைக்கு ரொம்ப மாறிட்டேன். ஏன்னா நம்ம சாப்பிட்றது தான் மொத்தமே கொடுக்குறது தான் கெமிக்கலாக நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா எந்த பயிர் எவன் எப்படி பயிர் வச்சு வருதுன்னே தெரியாது. நெல் கேட்டாக்க கடைசி நேரத்தில் கூட பூச்சி மருந்து அடிச்சு தான் அனுப்புகிறான். அதனால அந்த மாதிரிலாம் இல்லாத முடிஞ்ச வரைக்கும் நம்ம மாடுகளுக்கு கால்நடை கொடுக்குற தீவனத்தையாவது நம்ம கொஞ்சம் இயற்கையாக கொடுக்கணுன்றதுல ஒரு முடிவில் வந்து அது பிள்ளை வளரலைன்னா கூட அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு லீவ் விட்டுட்டு கூட இன்னைக்கு பிள்ளை இல்லாமா ஒரு 10 நாள் பொறுத்து வந்து வாங்கிக்கிங்கன்ற மாதிரி இருக்கிறோம்னே தவிர அதை யூரியா போட்டோம்னாக்கா பசன்னு ஓடியாந்துடும். நம்ம ஒரு 20-30 நாள் வளர்ச்சியை வந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு 20 நாள்லேயே அந்த வளர்ச்சியை தந்துடலாம். ஒரு 10 நாள் முன்னாடியே அறுக்கிற அளவுக்குலாம் யூரியா போட்டால் அதனுடைய வளர்ச்சி நல்லாவே வரும். அந்த யூரியா போகிறதுனால என்ன ஆகுனாக்கா அந்த புல்லு அறுக்கிறப்போ நம்ம கையெல்லாம் கொஞ்சம் அப்படியே லேசாக கீறி விட்டுடும். அந்த முறைப்புத்தன்மை ரொம்ப அந்த சோனா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் யூரியா போகிறதுனால. நம்ம சாண எரு கொடுக்கறதுனால வந்து நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் தான் இருக்குமே தவிர மிருதுவாக இருக்குமே தவிர அந்த ரொம்ப ரஃபாலாம் இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாண எரு கொட்டி பயிர் வைக்கிறது தான் நல்லா இருக்கும். இதில் கோழி சாணி கடிச்சு கொட்டினாலும் இன்னும் நல்லா சூப்பர். அது வந்து நம்ம யூரியா போடுறது ஈக்குவலுக்கு வந்து கோழி சாணம் வந்து வேலை செய்யுது, நல்ல ஒரு வளர்ச்சி நல்லாவே இருக்குது. இது வந்து தண்ணியும் அதிகமாக தேவைப்படாத ஒரு பயிர், வாரத்துக்கு ஒரு தண்ணி இருந்துச்சுனாலே போதும். முடிஞ்சா சொட்டு நீர் பாசனத்துலேயும் இதை பயிர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. நான் வந்து ரெயின் ஹவுஸ்லாம் போட்டு பண்ணேன். அந்த டைமில் நல்லா சூப்பராக இருந்தது. வளர்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா அபரிதமான வளர்ச்சியாக இருந்தது. அது என்னால் கண்டினியூ பண்ண முடியல, அது அங்கங்கே கிடக்கும் டியூப்லாம். அது ஏன்னா அது ரொம்ப மைக்ரோ ஹோல்ஸ் தான் அது, அதில் கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சுன்றதுனால அதை நம்ம கரெக்டாக திரும்ப ஃபாலோ பண்ண முடியல. இது 4 அடிக்கு பார் போட்டுட்டு ரெயின் இது நம்ம சொட்டு நீர் போட்டோம்னாக்கா நடுப்புற களை வந்தாலும் பவர் டில்லரில் ஏர் ஓட்டிக்கிற அளவுக்கு வசதி வச்சுட்டு பண்ணிட்டோம்னாக்கா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப கிட்ட நட்டோம்னாலும் வளர்ச்சி வந்து இப்போ இந்த புல்லுலாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு இடைவெளி விட்டு இருக்கும். இதனுடைய போத்து ஒன்று, அதாவது ஒரு சிம்பு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நல்லா களைச்சிருக்குன்றத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதெல்லாம் இந்த கேப் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது தூர் அடித்து வர்ற வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமாக இருக்கும். இது ரொம்ப நெருங்கி நட்டோம்னாலும் அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து கிடைக்கிறது இல்லை இதில். அதனால எவ்வளோக்கு அவ்வளோ இடைவெளி விட்டு நடுறதுனாலும் நட்டோம்னாக்கா அந்த ஈல்டும் கிடைச்சிடுது, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த காற்றோட்டம் நல்லா இருக்கிறதுனால பயிருடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குது, வெயிட்டும் நல்லா கூடுதலாக கிடைக்குது. அதனால 4 அடி கேப் வச்சு கூட நடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அழகா சொன்னீங்க சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நாகமணி வந்து கை ரைஸ் பண்ணிருக்கீங்க, எதுவும் கேள்வி இருக்காப்பா? வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். 5 மணி நேரம் நடந்துட்டே இருக்கிறாங்க. கேளுங்க நாகமணி, கேளுங்க மேம். சார், நான் வந்துட்டு மொத்தம் வட்டாரம் ஒடுங்கமட்டில இருந்து நான் பேசுறேன். என்னோட பேர் நாகமணி. நான் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடு வந்து பால் மாடு வச்சிருக்கேன்.
ஆ. 3 மாசமா சென ஊசி 3 தவணை சென ஊசி போட்டுமே அந்த மாடு சென பிடிக்கல. நம்ம ம். சென ஊசி போட்டதுக்கு அப்புறம் அந்த மாடோட பராமரிப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அது தெரிஞ்சுக்கணும்னு இல்ல கேக்குறேன். இதுல சென ஊசிக்கும் மாடு சென பிடிக்காதுல நிறைய காரணம். நம்ம எங்க மருத்துவரே சொல்லுவார் 1000 காரணம் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து அது நிக்கல. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஹெச்எஃப் மாடு வந்து கொஞ்சம் செனை பிடிக்கிறதுல கொஞ்சம் தகராறு தான் எப்பவுமே. மத்த நம்ம நாட்டு மாடோ இல்ல அந்த ஜெர்சியோ கூட ஓரளவுக்கு சனையெல்லாம் நின்றுடும். இந்த ஹெச்எஃப் வந்து நம்ம கிளைமேட்டுக்கான மாடு இல்லை. முதல் காரணம் தான் நம்ம அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து யாரும் ஹெச்எஃப், அதாவது பியூர் ஹெச்எஃப் ஆகக்கூடாது. மிக்சிங் அந்த ஒரு 50% ஜெர்சியோ இல்லை 50% சிந்தி கிராஸ் அந்த மாதிரி மாடு இருந்ததுனால நமக்கு தாங்கும் அது. பட் பியூர் ஹெச்எஃப்ன்றது வந்து சனை நிற்கிறத தகராறு வந்து நிறைய இருக்குது. எங்கேன்றது உங்களுக்குன்றது இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம தாது உப்பு கலவை மினரல் மிக்சர்னு சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வாங்க. இதுலேயே வந்து மூலிகை மருத்துவம்னு இருக்குது. இந்த புண்ணியமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு சார் ஒருத்தர் இருக்காரு, திருச்சியில எங்க இருக்காரு. அவருடைய புக்கு கிடைக்கும். அவர் புக்கு கிடைச்சதுன்னா கொஞ்சம், ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆச்சு அதை படிச்சு. அது ஒவ்வொரு கருவேப்பிலை ஒரு 3 நாளைக்கு, கத்தாழை ஒரு 3 நாளைக்கு, முருங்கைக்கீரை ஒரு 3 நாளைக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு 15 நாளைக்கு கண்டினியூஸாக கொடுக்க சொல்லுவார். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த புக்கு கிடைச்சி நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க சார். ஆமாம், இது வந்து மேக்ஸிமம் செனை பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டாக்டரையும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் ஆலோசனை கேட்டு. சரிங்க சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா சென பருவத்துக்கு வர்றதுக்கு வந்துட்டு சோத்துக்கத்தாலையும் சுண்டல் வைக்க சொன்னாங்க. சென பருவத்துக்கு வருது, வந்து ஊசி போட்டுட்டு திரும்ப பாத்தீங்கன்னா திரும்ப அந்த பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி இதுல திரும்ப வந்து அது செனைக்கு பருவத்துக்கு வந்து வர மாதிரி இருக்கு. வருது. ஆமா, நீங்க அது டாக்டர் தான் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி கத்தாழை இது எல்லாமே கொடுக்கலாம். சில நேரத்துல சனைக்கு போட்டுட்டு முட்டையும் கொடுக்க சொல்லுவாங்க, நாட்டுக்கோழி முட்டையும். இதுலயே வந்து நம்ம இங்கிலீஷ் வைத்தியத்துக்கும் நாட்டு வைத்தியத்துக்கும் டாக்டரே சில நேரத்துல கோவப்படுவாங்க. நீ அந்த வைத்தியத்துக்கு போனா நான் இந்த வைத்தியம் பண்ண மாட்டேன்னுவாங்க. அது சிறந்த ஒரு நாட்டு வைத்தியர் உங்க பக்கம் யாருன்னா இருந்தாங்கன்னா கூட அவங்களையும் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒன்றும் சிறப்பா பண்ணி தராங்க. அதை நாட்டு வைத்தியர், ஏன்னா நமக்கு பாரம்பரியம் வந்து நாட்டு வைத்தியம் தான், நடுப்புறம் வந்து தான் இங்கிலீஷ் மெடிசன்லாம். அதனால நாட்டு மருத்துவர் இருந்தாருன்னா கொஞ்சம் அவங்களுடைய ஆலோசனை கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க சார். ரொம்ப நன்றி. அந்த புக் வந்து எங்க கிடைக்கும் சார்? இப்போ வந்து நம்ம உங்களுக்கு வந்து திருநெல்வேலி பக்கம் வருமா? உங்க ஏரியாவில் வந்து உழவர் பயிற்சி மையம் எப்படியா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று இருக்குமா? அது நீங்க எந்த ஏரியா சொல்றீங்க? உங்க மேடத்துக்கு நீங்க எந்த ஏரியா சார்? மதுரையா? நாகமணி, நான் உங்களுக்கு அந்த புக்ஸ் கிடைக்கிறதுனால அவரோட வீடியோஸ் ஷேர் பண்றேன். அது வந்து நிறைய இருக்கு. புண்ணியமூர்த்தியோட யூடியூப் சேனலே ஒண்ணு இருக்கு, நான் உங்களுக்கு அதுல நிறைய கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை பார்க்கலாம். ஆமா அது நல்லா இருக்கும். நன்றிப்பா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம ஐயாக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாம். எப்படி இருந்தது நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க? உங்களுடைய கருத்துக்களை 1-2 பேர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது முன்னாடி நம்ம இந்த மாதிரி பண்ணது இல்லை இல்லையா? சொல்லுங்க சார், ஏதாவது பேசணுமா சார்? இல்லம்மா, எந்தோட முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க ஏதாவது டவுட் எதனா இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. யாராவது கேள்வி இருந்தா கேளுங்க. அவ்வளவுதான். அக்ஷன் சார். ரைட். இல்ல, சந்தேகம் எப்போ வந்தாலும் கேட்கலாம். போன் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்பதான் கேட்கணும் இல்ல, நீங்க எப்போ சந்தேகம் இருந்தாலும் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். கார்த்திகை போன் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு என்ன வேணுமோ டவுட் எனக்கு கிளியர். வீட்டு தோட்ட கழிவு போகுது இல்லையா, அந்த இதுல இந்த புழு இதெல்லாம் வளர்க்க முடியுமா? தாராளமா பண்ணலாமா. வீட்டு கழிவு தண்ணி தானே சொல்றீங்க? ஆமா, பாத்ரூம் தண்ணி. அது பண்ணலாம். ஒரே நேரத்துல சாக்கடை மாதிரி நின்னாலும் அதுல வந்து அழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. நீங்க என்ன பண்ணணும், அந்த தண்ணியை வந்து ஒரு டேங்க் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு அதுல ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப் வச்சு எல்லாத்துக்குமே போற மாதிரி ஒரு சொட்டு நீர் பைப் மாதிரியோ வேற ஏதாவது பைப்ல நல்லா ஹோல்ஸ் போட்டு கூட எல்லா தண்ணியும் அதே மாதிரி போற மாதிரி பண்ணி வச்சிட்டீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா அந்த டேங்க் தண்ணியை ஒரு மடை மாதிரி எடுத்து விட்டாக்கா நேரம் போய் பாயிற மாதிரி. அதே இடத்துல ஒரே இடத்துல வந்து தண்ணி தேங்குச்சுன்னா அது பயிர் அழுகிடும். ஆமா, தண்ணி தேங்க கூடாது. இது வந்து அந்த மாதிரி நெல் பயிர் மாதிரி கிடையாது. இது
தண்ணி ஓட வச்சு பாய வைக்கலாம். ஓட வச்சு பாய வச்சுன்னா தண்ணி இழுத்துக்கிற மாதிரி இருக்கணும். நட்டுட்டு கூட நீங்க ஒரு 4 நாள் 3 நாள் தண்ணியில பயிர் நின்றுச்சுனாக்கா பயிர் மொத்தமா அழுகிடும். அப்படியா? ஒரு ஆமா வாரத்துக்கு ஒரு தடவை அது வர்ற மாதிரி ஒரு திறந்து ஆமா விடலாமா? நீங்க 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு கூட தண்ணி பாய வைக்கலாம். பட் தண்ணி வந்து அதுல எப்பவுமே தேங்காத அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்க டெய்லி கூட பாய வைக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்க சார். நீங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு தொட்டி மாதிரி வச்சுட்டு ஒரு டேப் வச்சுட்டீங்கன்னாக்கா அது திறந்து விட்டா போய் பாயிற மாதிரி வச்சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இல்லாட்டி அந்த தண்ணி விழுகிற இடத்துல ஒரு குழியை தோண்டிட்டு அந்த குழியில ம். இருந்து அப்படியே திருப்பி விட்டா போய் பாயிற மாதிரி வச்சுக்கணும். சரிங்க. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட யாராவது ஐயாவுக்கு நன்றி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வித்தியாசமான அனுபவம் நிஜமாவே எங்களுக்கு. நாங்க நிறைய எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு பேசியிருக்கோம். வந்து இந்த மாதிரி பண்ணைய நாங்க இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நாங்க பார்வையிடுறோம் இந்த நிகழ்ச்சி மூலமா. பத்தி சொல்லுறீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த நிகழ்ச்சி? பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. எவ்வளவு நேரம் இது வந்து உண்மையிலேயே நல்ல பயனுள்ளதா இருந்துச்சு. வந்து நிறைய சொன்னீங்க. நாங்க வந்து சிவப்பா இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு இருந்தோம். ஆனா இதுல இருந்து நிறைய தகவல்கள் கத்துக்கிட்டது மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு. உங்களோட நேரத்தை செலவழிச்சதுக்கு நீங்க கத்துக்கணும். நான் என்ன சொல்றேன், கத்துக்கணும்ன்றதை விட இதை வந்து செயல்படுத்திங்கன்னா உங்களுக்கு தான் லாபம், எனக்கு லாபம் இல்லை. ஏன்னா ஒரு கால்நடைக்கான தீவனத்தை கொடுக்குறப்போ நமக்கு அந்த செலவினங்கள் குறையிறோன்ற ஒரு கான்செப்ட் ஒன்று. மாடு வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் இந்த தீவன புல் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா மாடுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுக்கு பாலுடைய அளவும் இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் அந்த நான் தான் சொன்னேன், சனைக்கு போட்டால் போட மாட்டாங்க, கண்ணு போட்டால் போட மாட்டாங்கன்றதெல்லாம் அந்த இன்னும் ஒரு மூட நம்பிக்கை தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்களாம் 25 வருஷமா அதே போட்டு பண்ணிட்டு இருக்கோம். இப்போவும் எங்கள் மாட்டுக்கெல்லாம் அதே மாதிரி தான் கண்டினியூஸாக 365 நாளும் அது என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் அந்த புல்லை போட்டு தாராளமாக சொல்லுங்க. நிறைய பயிர் வைக்கணும், நிறைய பேர் பயன்பெறணும். அவ்வளோதான் என்னுடைய ஆசை. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் நான் எப்படி பேசணும் எனக்கே தெரியல. ஏன்னா நானும் இந்த இணைய வழி தளத்தில் பேசுறதுக்கு தான் முதல் தடவை. நேரடியாக பேசியிருக்கோம். நிறைய பேர் 40 பேர் 50 பேர்லாம் வருவாங்க, பார்ப்பாங்க, பேசுவோம். அது வேற விஷயமா இருக்கும். பட் இணையத்தில் வந்து பேசுறது தான் முதல் முறை. அதனால நான் எந்த அளவுக்கு பேசணும்னு எனக்கே தெரியல. பட் ஆனால் ஓரளவுக்கு எல்லாம் சொல்லியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதை பயன்படுத்துங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்க, நிறைய அந்த தீவன புல்லை போடுங்க. நீங்களும் காசு மிச்சம் பண்ணுங்க. அதாவது செலவினத்தை குறைச்சிட்டு வருமானத்தை பெருக்குங்க. என்னுடைய ஆசை தான். நன்றி. இவ்வளவுதான் பொறுமையா கேட்டவங்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றிங்கய்யா. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்தது. நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு வயலக வானொலி சார்பா நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய இந்த முயற்சி மென்மேலும் வளர்றதுக்கு எங்க வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி. நாங்க காஞ்சிபுரத்துல இருக்கிறோம். நீங்க மதுரையில இருந்து இந்த அளவுக்கு இணையத்துல நம்ம பேசுற அளவுக்கு வாழ்ந்துருக்கன்றதே பெரிய விஷயம் தானே. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ.